தன்னோட பணக்கார கிளையன்ட்ஸ்க்கு நிறைய கொலையாளிகளை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மாஸ்டர் நிறைய இடத்துல இருந்து அனாதையா இருக்கிற குழந்தைங்களை எடுத்து அவங்களுக்கு நல்லா ஃபைட் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவங்க வளர்ந்ததுமே அவங்கள ஒரு கொலையாளியா மாத்துறதா இவரோட வேலையா இருந்தது. இந்த மாதிரி சமயத்துல தான் படத்தோட ஹீரோவும் இந்த மாஸ்டர் கிட்ட மாட்டிட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறாரு. ரொம்ப சத்த போட்டு நடந்தா கூட அந்த மாஸ்டருக்கு பிடிக்காது. தெரியாம அவங்க அப்படி பண்ணிட்டாலுமே அவங்களுக்கு பயங்கரமான தண்டனை எல்லாம் இந்த மாஸ்டர் கொடுப்பாரு. இந்த மாதிரி சமயத்துல தான் ஹீரோ அங்கேயே ஹீரோயினை பாக்குறாரு. அந்த ஹீரோயினும் ஹீரோவோட வலிய புரிஞ்சுட்டு சின்ன வயசுல கஷ்டப்பட்ட அவருக்கு மருந்தெல்லாம் கொடுத்து அவரை மனதளவுல தைரியமும் படுத்துறாங்க. இந்த மாதிரியே பல வருஷம் இவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் இங்க டெவலப் ஆயிட்டே இருக்கு. ஒரு சண்டை நடந்திருந்தப்ப ஹீரோயின் அவங்களோட ஆப்போனண்ட கொண்டு இருக்க மாட்டாங்க. ஏன் கொல்லல அப்படின்றதுக்காகவே அந்த மாஸ்டர் அந்த ஹீரோயினை போட்டு அடிப்பாரு. இதனால அந்த ஹீரோயினுக்கு தண்ணி சாப்பாடு எல்லாம் கொடுக்காம அப்படியே ஒரு சிறையில அடைச்சிடுறாங்க. இருந்தாலுமே இத்தனை வருஷமா நம்ம நல்லா பாத்துக்கிட்டாலேன்றதுக்காக ஹீரோவும் அந்த ஹீரோயினுக்கு போய் சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுக்குறாரு. இதுக்கு மேல இங்க இருந்த கொடுமையில நம்ம அனுபவிக்க முடியாது அப்படின்றதால அந்த ஹீரோயின் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக போறாங்க. இதை தெரிஞ்ச அந்த மாஸ்டர் அந்த ஹீரோயினை அங்கேயே கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கேத்த மாதிரி தனக்கு இருந்த ஒரே துணையா இருந்த ஹீரோயினை கொண்டுட்டனால ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வந்து அங்க இருந்த யாரையுமே விட்டு வைக்காம எல்லாரையும் கடைசியில கொலை பண்ணிடுறாரு.